ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் கைமா உருண்டை குழம்பும் மட்டன் கைமா வடையும் தாங்க செய்ய போகிறோம். கைமா உருண்டை குழம்புல உருண்டை எப்பயுமே உடைஞ்சிரும், நிறைய பேருக்கு குழம்புல கரைஞ்சிரும் இல்லைன்னா. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உருண்டை கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு குழம்புலேயும் ஆகட்டும் வடையிலையும் ஆகட்டும் கொஞ்சம் கூட உடையாமல் கிராக் விழுகாமல் சூப்பராக வந்திருந்தது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மட்டன் கைமா 1/2 கிலோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் தேங்காவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கசகசா, மல்லி இலை எடுத்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு எப்பயுமே 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் இந்த பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அரைக்கும் போது நமக்கு அரைப்படாது. நல்லா ஃபைனாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபைனலாக சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிட்டு இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கறியை போட்டு பல்ஸ் மோடில் போடணும். என்ன பண்ணக்கூடாது, நல்லா அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் போட்டால் கறி 1 2 அரையும். ஸோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. நமக்கு கைமா சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் தான் கைமா சாப்பிட நமக்கு கரெக்டாக வரும். இந்த மெத்தடில் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக கைமா வடை வருங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் கைமா வடை கிராக்கும் விழுகாது, கரையவும் கரையாது. குழம்புலேயும் ஆகட்டும் எண்ணெயிலையுமே ஆகட்டும் கொஞ்சம் கூட பிரியாமல் பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி கைமா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, நல்லா பிழிஞ்சிடணும். இது அரைக்கிறதுக்கு நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. ஸோ இதனால தான் கொஞ்சம் கூட உடையாமல் நமக்கு வரும். இந்த அளவு அரைச்சி வச்சு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இது இன்னுமே ஒரு 10 to 20 நிமிஷம் விட்டால் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். ஸோ நான் 10 to 15 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம். குழம்புக்கு ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. கை நிறைய மல்லி இலை, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி இது நல்ல ரா ஸ்மெல் போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பச்சை வாடை போக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு தான் செஞ்சுருக்கேன். ஸோ நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கான அளவு மட்டும்தாங்க இன்றைக்கி சொல்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடணும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த கைமா உருண்டை குழம்புக்கு மல்லித்தூள் சேர்த்தி ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மசாலாவையும் சேர்த்தி இந்த மாதிரி ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு கை நிறைய மல்லி இலையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டை பார்த்திங்கன்னா தேங்காய் பால். கெட்டியான தேங்காய் பால் 1 கப் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 பேர் 8 பேர் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் பால்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி கரெக்டாக 4 பேர் சாப்பிட்ற அளவு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். இப்போ மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் 1 கப் நிறைய தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கைமா உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உருண்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியை போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாதுங்க, உருண்டை உடஞ்சிரும். இந்த மாதிரி உருண்டையை சேர்த்திட்டு லிட் போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. தானாக சாஃப்டாக குக் ஆகிடும். நம்ம கரண்டி போட்டு திருப்பிகிட்டே இருந்தோன்னா உடஞ்சி போயிடும். நான் இந்த ரெசிபி எப்பயுமே அடிக்கடி செய்கிறது தான். பட் எனக்கு உருண்டை உடஞ்சிரும். சரி, பர்ஃபெக்டாக எங்கள் அத்தை இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்திட்டு குழம்புல நல்லா மூழ்கிற மாதிரி சேர்த்தி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. நான் ஒரு 15 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் உருண்டை உடஞ்சிருச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உடையாமல் சூப்பராக வெந்திருந்ததுங்க. மறுபடியும் நான் மூடி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். மட்டன் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நான் வெந்தது உடனே எடுத்து ஒரு உருண்டை சாப்பிட்டு பார்த்தேங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க. செம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, புரோட்டான்னு எல்லா
எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக சாதம் கூட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருண்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கைமா உருண்டை குழம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வேக வச்சு அந்த தண்ணியை சேர்த்தி ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குங்க. அந்த குழம்பு செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு குழம்பு இருக்குது. ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ கைமா வடையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கைமா உருண்டையை சின்ன சின்னதாக பிடிச்சி சேர்த்திக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்த்துனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து உருண்டை வந்து உடையாமல் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா பொரியணும். ஏன்னா இது மட்டன் இல்லையா, ஸோ வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 15 நிமிஷம் திருப்பி விட்டுட்டே இருந்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. கொஞ்சம் கூட கிராக்கும் விழுகாது, உடையவும் உடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். மீதி இருக்கிற கைமாலையே வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஃபைனலாக எடுத்து வச்சுட்டா சூப்பரான கைமா வடை ரெடிங்க. நான் இன்றைக்கி கைமா வந்து உருண்டையாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வடை மாதிரி வேணுனாலும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கைமா வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு கைமா உருண்டை குழம்பும் கைமா வடையும் வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த காம்போவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், அமேசான் ஆஃபர் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.